இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றதால் பள்ளி மாணவர்களை மின் கம்பத்தில் கட்டி வைத்து தாக்குதல். 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல். என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே பச்சுடையாம்பட்டியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் திருமுருகனும் அவரது நண்பரும் நேற்று சேந்தமங்கலம் ஜங்கலாபுரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சாலையில் நடந்து சென்ற ஒருவர் மீது வாகனம் உரசுவது போல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மாணவர்களை நிறுத்தி அவர்களின் அதிவேக பயணத்தை கண்டித்துள்ளனர். வாக்குவாதம் முற்றியதில் மாணவர்கள் இருவரும் அங்கிருந்த பெண் ஒருவரை தாக்கியதாக தெரிகிறது. இதன் விளைவாக ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் இரு மாணவர்களையும் அங்கிருந்த மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் மாணவர்களை மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக மாணவர்கள் மீதும் அவர்களை தாக்கியவர்கள் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக மாணவர்கள் இருவர் மீதும் கொலை முயற்சி உள்ளிட்ட 5 சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செய்தி அறிந்த மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சேந்தமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட கொலை வழக்கை திரும்ப பெற்று அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து சேந்தமங்கலம் நாமக்கல் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். மின் கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியவர்களை கைது செய்யாத காவல்துறையினர் மாணவர்களை மட்டும் கைது செய்திருப்பது ஏன் என்று போராட்டக்காரர்கள் கேள்வி எழுப்பினர். காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இதற்கிடையே காவல் நிலையம் வந்த மாணவன் திருமுருகனின் தாயார் மாலதி தனது மகனின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக வேதனையுடன் கூறி மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அங்கிருந்த பெண் காவலர்கள் விரைந்து செயல்பட்டு அவரை தடுத்து தண்ணீர் ஊற்றி அமைதிப்படுத்தினர். சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இரு மாணவர்களும் பின்னர் சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.